Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhiraye Nashtaprayeshu Abhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naistiki. Hare Krishna. So, 9வது ஸ்லோகம் 6வது அத்தியாயம். Suhurmitrari udhasina Madhyastha dveshya bandhushu Sadhusvapi cha pakeshu Samabuddhir vishishyate. மொழிபெயர்ப்பு பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். கூட சொல்லுங்க. சுக்ருத் இயற்கையான நலன் விரும்பி, மித்ர நண்பர்கள், அரி விரோதிகள், உதாசீன நடுநிலையில் இருப்போன், மத்தியஸ்த சமாதானம் செய்வோர், துவேஷ்ய பொறாமை கொண்டோர், பந்துஷு உறவினர்கள் அல்லது நலன் விரும்பிகள், சாதுசு சாதுக்களிடமும், அபி அதுபோன்றே, ச மேலும், பாபேசு பாவிகளிடமும், சமபுத்தி சமபுத்தி உடையவன், விசிஷ்யத்தே மிகவும் முன்னேறியவன். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. நேர்மையான நலன் விரும்பிகள், பாசத்துடன் நன்மை செய்வோர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன், மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான். ஓம் தத்சத். அடுத்ததும் பார்த்தரலாம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதः ஏகாகி யதோ சித்தாத்மா நிராஷிர் அபரிக்ரஹா. மொழிபெயர்ப்பு. யோகியானவன் தனது உடல், மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும். அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனதை கவனத்துடன் எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் உரிமை உணர்வுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். பொருளுரை. பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் என்னும் 3 நிலைகளில் கிருஷ்ணர் உணரப்படுகிறார். கிருஷ்ண உணர்வு என்றால் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருப்பதாகும். ஆனால் அருவ பிரம்மனிடமோ உள்ளிருக்கும் பரமாத்மாவிடமோ பற்றுதல் கொண்டுள்ளவர்களும் ஒரு வகையில் கிருஷ்ண உணர்வினரே. ஏனெனில் கிருஷ்ணரின் ஆன்மீக ஒளிக்கதிரே அருவ பிரம்மன். எங்கும் பரவியிருக்கும் கிருஷ்ணரின் விரிவங்கமே பரமாத்மா. இவ்வாறாக அருவவாதியும் யோகியும் கூட மறைமுகமாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களே. பிரம்மன் மற்றும் பரமாத்மாவின் பொருளை அறிந்திருப்பதால் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் பக்தன் தலைசிறந்த ஆன்மீகவாதி ஆவான். பூரண உண்மையை பற்றிய அவனது ஞானம் பக்குவமானதாகும். ஆனால் அருவவாதியும்
தியான யோகியும் பக்குவமற்ற கிருஷ்ண உணர்வில் உள்ளனர். இருப்பினும் என்றோ ஒரு நாள் இவர்கள் உயர்ந்த பக்குவ நிலையை அடையக்கூடும் என்பதால் இவர்கள் எல்லாருமே தங்களது குறிப்பிட்ட முயற்சிகளில் இடையறாது ஈடுபட்டிருக்கும்படி இங்கு உபதேசிக்கப்படுகின்றனர். ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை எப்போதும் கிருஷ்ணரில் நிலைநிறுத்துவதாகும். எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அவரை ஒரு கணமும் மறக்கக்கூடாது. பரமனில் மனதை ஒருமுகப்படுத்துதல் சமாதி எனப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனி இடத்தில் வசித்து வெளிப்புற பொருள்களின் தொல்லைகளை தவிர்க்க வேண்டும். தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமானவற்றை ஏற்று பாதகமானவற்றை தவிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பக்குவமான மன உறுதியுடன் தன்னை உரிமை உணர்வினுள் பந்தப்படுத்தும் தேவையற்ற ஜடப்பொருள்களுக்காக இயங்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றன. ஏனெனில் தனது எனும் உணர்வை தியாகம் செய்வதே நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதால் ஜட உரிமை உணர்வுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கிருஷ்ண உணர்வினை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார். அனாசக்தஸ்ய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சத நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. பிராபஞ்சிகதையா புத்தயா ஹரிசம்பந்தி வஸ்துனக முமுக்ஷுவி பிரித்யாகோ வைராக்கியம் பல்கு கத்தியதே. ஒருவன் எதிலும் பற்றுதல் கொள்ளாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளான். மறுபுறம் கிருஷ்ணருடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் துறப்பவன் துறவில் முழுமை பெற்றவன் அல்ல. பக்தி ரசாமிருத சிந்து பதம் 1.2.255 256. அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ண உணர்வினன் நன்றாக அறிந்துள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் விடுபட்டுள்ளான். இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் ஏங்குவதில்லை. கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எவ்வாறு ஏற்பது, பாதகமானவற்றை எவ்வாறு நிராகரிப்பது என்பதை அவன் அறிவான். அவன் எப்போதும் திவ்யமானவன் என்பதால் எப்போதுமே ஜட விஷயங்களிலிருந்து விலகியுள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவருடன் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் அவன் எப்போதுமே தனியாக இருக்கிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பக்குவமான யோகியாவான். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சஹகன லலிதா ஸ்ரீவிசாகாவிதம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले ते भक्तिवेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वत देवे गौरवाचार्य शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गीता गदाधर शांति गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அது 11வது ஸ்கந்தம். அதில்
கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை பேர் அவந்தி பிராமணா அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில் முடிவு எப்படி வரும் அப்படின்னா, கிருஷ்ணர் உத்தவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையிலேயே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மனசு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுன்றார். பாகவத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், எதுவுமே காரணம் கிடையாதுங்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏதேதோ காரணம்னு நினைப்போம். சில பேர் ஜாதகம் காரணம்னு நினைப்பாங்க, இல்லைன்னா அவங்க விதி கூட காரணம்னு நினைப்பாங்க, இல்லை மற்ற நபர்கள். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, மனசு தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு அது உண்மை, அவ்வளோதான். அது நம்ம உட்காந்து என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 6வது அத்தியாயம். போன வாரம் பார்த்த ஸ்லோகாஸில் கிருஷ்ணரும் சொல்கிறார், இந்த மனசு மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு கிருஷ்ணரும் சொல்கிறார். ஒருவேளை கண்ட்ரோலில் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அவர் படித்தார், தமிழில் கூட படித்தார். இந்த 9வது ஸ்லோகத்தில் வருது, அதாவது நண்பர்கள், ஈவன் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே சில பேர் பொறாமையாக இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பார் அப்படிங்கிறார். அப்படிதான் வருது 9வது ஸ்லோகத்தில், அப்படி தான் வருது. சமமாக பார்ப்பாராம். நாம் அந்த மாதிரி இருக்கமான்னு அவங்கவுங்க கேள்வி கேட்டுக்கலாம். நாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா என் மனசில் எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்கு, என் மனசில் பிரச்சனை இருக்கு. ஸோ என் மனசில் பிரச்சனை இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எல்லாமே மனசு மூலமாக தான் புரிஞ்சுக்குவோம். அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். எல்லாமே மனசு மூலமாக தான் போகும். அப்போ என்ன ஆகும்னா, சரி அதுவும் புரியாது. ஏன்னா மனசு கெட்டு போய் கிடக்குது. உதாரணத்துக்கு என் கையில் மண் இருக்குன்னு வைங்க, இது நான் சாப்பாட்டில் அப்படி வச்சேன்னா சாப்பாடும் கெட்டு போயிடும். ஏன்னா என் கையில் மண் இருக்கு, நான் எதை தொட்டாலும் அந்த பொருள் கெடும். அப்போ என் மனசு கெட்டு போய் இருக்கிறதுனால எனக்கு புரியுறது கூட ஒழுங்காக புரியாது. ஆனால் புரியுற மாதிரி நினச்சிக்குவேன். நானே நினச்சிக்குவேன் கரெக்டாக புரியுதுன்னு. ஆக்சுவல் ஒழுங்காலாம் புரியாது, நாம் நினச்சிக்குவோம் அப்படி. ஆனால் அப்புறம் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? மனசும் கெட்டு போயிடுச்சு, புத்தியும் கெட்டு போயிடுச்சு. அப்போ எப்படி தான் எல்லாம் புரிஞ்சுக்கிறது? இதோ சேலஞ்சு தான். எனக்கு இருக்கிறது ஒரு மனசு தான், அது கெட்டு போயிடுச்சு, அது சரி வேறு பண்ணணும். அப்போது ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, முனிவர்கள் இந்த மனசு கெடக்கூடாதுன்னு சொல்லி தான் தனிமே எங்காவது போயிடுவாங்க. எங்காவது காட்டுக்கு போயிடுவாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நாம் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா காடும் இல்லை, ஒன்று போக முடியாது, நமக்கு அந்த சக்தியும் கிடையாது. அதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணணும். அது போக போக வரப்போ கிருஷ்ணர் அது பேச போகிறார். நாம் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஹரிநாமத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேறு வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா மைண்டு நம்மளை எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறோட புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம் அது. ஏன்னா ஐ திங்க் போன சண்டே கூட நம்ம கிளாஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மனசுக்குள்ளே பல கோடி ஜென்ம பதிவெல்லாம் இருக்கும், டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணும். நோட் அவுட், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது 10வது ஸ்லோகத்தில் கூட கிருஷ்ணர் சொல்கிறார், உடல் மனசு ஆத்மா எல்லாமே பகவானோட ரிலேஷன்ஷிப்பில் என்கேஜ் பண்ணுங்கிறார். அப்படி தான் வருது, அது தமிழில் படிக்கிறீங்க டிரான்ஸ்லேஷன். யோகியானவன் தனது உடல்
மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும். அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனதை கவனத்துடன் எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் உரிமை உணர்வுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். ஸோ இதில் நிறைய கண்டிஷன். நிராஷீர் அப்பரிகிரஹா அப்படிங்கிறார். அப்பரிகிரஹானா பொசசிவ்னஸ், தமிழ் என்ன? உரிமை வரும். பல கிளாஸில் நீங்கள் கேட்டிருந்தோம் ஐ அண்ட் மைண்ட் அப்படிமா. மைண்ட்னா என்னடுது? என்னடுது நினைக்கிற வரைக்கும் மைண்டு நான் சொன்னபடி கேட்காது. அது கேட்கவே கேட்காது. என்னை போட்டு ஃப்ரை பண்ணிடும். இது என்னடுது நினைக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். இந்த ஐ அண்ட் மைண்ட் விட்டு ஆகணுமாமா. இது என்னடுது, நான் செஞ்சேன். இந்த ஐ அண்ட் மைண்ட் நம்ம பேச்சில் எப்போ எந்த அளவுக்கு நான் பண்ணேன், எனக்கு தான் தெரியும், என்னால் தான் முடியும், இந்த நான் வர வரைக்கும் மைண்ட் என்னை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் அது இருக்கவே கூடாதுங்கிறார். ஆனால் இது அவ்வளோ சுலபமும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா செஞ்சும் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ இதெல்லாம் போகணும் அப்படின்னா அறிவும் தேவை. சும்மா ஜஸ்ட் லைக் தட் போகாது. 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுகிறார், மனசுக்கு மேலே தான் புத்தி இருக்குது. மனசுக்கெல்லாம் புத்தி மேலே. புத்தி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும்னா இந்த அறிவு வேணும் நமக்கு. பாகவதம் அறிவு இதெல்லாம் வேணும். கண்டிப்பாக அறிவு தேவை. படிக்கணும். அப்புறம் ஹரே கிருஷ்ணா சொல்லணும். பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது, பக்தரோட சங்கத்தில் இருக்கும் பொழுது தான் என் மனசு எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குங்க நாம்பளே பார்க்கலாம். இது இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது நமக்கே தெரியும். பகவான் அனுகிரகத்தில் இது வேண்டாம் அப்படி நாம்ளே ஒதுங்குவோம். அது நடக்கும். அது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேபி இஸ்கானுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாதிரி லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறி இருக்கும். அப்படின்னா அவங்க மனசை ஓரளவு கவனிச்சிருக்காங்க. அது கவனிச்சதுனால தான் வாழ்க்கை மாறுது. ஓரளவு கவனிச்சிருக்காங்க. அதனால சிலதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குவாங்க. பட் உள்ள இன்னும் நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது. அதுவும் வேண்டான்னு ஒதுக்கணும். ஒன்றா ஒதுக்கி ஆகணும். கடைசியில் ஐ அண்ட் மைனே இருக்கக்கூடாது. இது என்னதுங்கிறது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா ஏன்னா பகவான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது போன வாரம் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். 7வது ஸ்லோகத்தில் ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா. யார் மனசு கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பரமாத்மாவே ரீச் பண்ணுவாங்க. கிருஷ்ணரே சொல்லிட்டார், பரமாத்மா ரீச் பண்ணால் மனசு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்டாக இருக்கணும். இன்னும் பகவான் எங்கே போகிறது? அவ்வளோ ஈஸி இல்லை அது. ஸோ இது உண்மையிலே ரொம்ப சீரியஸான டாபிக். கிருஷ்ணர் சொல்கிற மைண்டு கம்ப்ளீட்டாக பகவான் சம்பந்தப்படத்தில் எங்கேஜ் பண்ணணுங்கிறார். கம்ப்ளீட்னா கம்ப்ளீட். ஒரு 1/2 மணி நேரம் போய் அப்படியே அரட்டை அடித்து வரலாம் அப்படின்னு போனால் போச்சு. அந்த 1/2 மணி நேரம் அரட்டை அடித்தான்னு வைங்க, ஒரு 50 வருஷம் ஆகும் வெளியே வர்றதுக்கு. அதோட தாக்கம் சொல்ல முடியாது. 1/2 hour அரட்டை சொல்ல முடியாது. we don't know. ஏன்னா என்னென்ன அரட்டை அடிப்பாங்களோ என்னென்ன பேசுவான்னு நமக்கு தெரியாது. அதோட தாக்கத்துலேருந்து வெளியே வரணுமே. நாட் ஈஸி. ஸோ ஈவன் நான் ஒரு கிளாஸில் கேட்டேன், புத்தரே சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அவர் சொன்னார் கிளாஸில், கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி தாட்ஸ் இருக்குமாமா. தாட்ஸ்னா எண்ணங்கள். அத்தனை எண்ணங்கள் ஒரு செகண்டில் வந்துட்டு போகுமாமா. சொல்லவே முடியாது. மைண்டில் திடீர்னு மாற்றும். திடீர்னு மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மனசுங்கிறது கிருஷ்ணரோட சக்தி, நம்மளுது இல்லை. இந்திரியானா மனசாஸ்மின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். மனசு என்னோட சக்தி அர்ஜுனாங்கிறார். ஸோ இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனைங்கிறது அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மற்றவங்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே அடுத்தவங்க தான் தலையில் போடுவாங்க. பட் அவன் மனசு சரியில்லை, புத்தியும் சரியில்லை. அதுக்கு ஒரே வழி பகவான் கிருஷ்ணா நாமா சொல்லிக்கிட்டு பக்தரோட சங்கம் ஆச்சாரியன்ற சரணாதி பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லை முடியாது. அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பான். ஆனால் அவங்க டிஸ்டர்ப் ஆகணும்னு தெரியாது. அதுதான் மாயா.
ஸோ அப்போ அந்த பொருளுரையில் அவர் படித்தார். அந்த பொருளுரையில் பக்தி ரசாமிருத சிந்து ஸ்லோகா ரூப கோஸ்வாமி அவர் சொன்ன 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். எந்த செயல் என்னை கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துமோ அந்த செயல் மட்டும்தான் எடுத்துக்கணும். எந்த செயல் என்னை கிருஷ்ணர்லேருந்து விலக்கிடுமோ அந்த செயல் நான் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு வருது. இந்த செயல் என்னை கிருஷ்ணர்லேருந்து விலக்கிடுனா நோ சொல்லிடணும், அவ்வளோதான். அது நோ, அவ்வளோதான். எல்லாம் செய்ய முடியாது. அது யார் என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டோம். ஐயோ அவங்க ஏதோ நினச்சிக்குவாங்க, இவங்க ஏதோ நினச்சிக்குவாங்க, ஒரு தடவை தானே அப்படின்னா நான் போயிட்டேன். இன்னொரு உண்மை, இந்த உலகத்தில் நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கணும். இது கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்கிறார். யாரும் நம்ம ஹஸ்பண்டு, நம்ம ஒய்ஃபு, நம்ம குழந்தை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. எல்லோரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் மருத்துவத்தில் இருக்கனால நான் பார்த்துருக்கேன். பெரிய பெட்ரோல்லாம் காசெல்லாம் கொண்டு வருவாங்க, டாக்டர்கிட்ட கொடுப்பாங்க, வலி எடும்பாங்க. வலி எடுக்க முடியாது, சம்டைம்ஸ் எடுக்கவே முடியாது. அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும், அப்பா அம்மா பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. வலி அவங்களாலையும் வாங்க முடியாது, டாக்டராலையும் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைப்பு என்னென்னா, நிறையா பைசா இருந்தால் நான் எது வேணாலும் வாங்கலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது உண்மை, யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், நான் மட்டும்தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பகவத்கீதை இருக்குது. அதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, எந்த செயல் என்னை பகவான்லேருந்து விலக்கிடுமோ அது நான் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லணும், நோன்னு சொல்லி ஆகணும். மேபி அதை சொல்லும்போது பல பிரச்சனைகள் வரும். ஓகே, ஐயோ சொன்னால் பிரச்சனை வருமேன்னு நினைக்கலாம், சொல்லலின்னு அதுக்கு மேலே பிரச்சனை வரும். அது உண்மை. சொல்லினா அதுக்கு மேலே பிரச்சனை வரும். அது பெட்டர், சொல்கிறது பெட்டர். ஸோ சொன்னாலும் வரும், சொல்லினாலும் வரும். பெட்டர் சொன்னால் வரக்கூடிய பிரச்சனை ஃபார் பெட்டர், அது ஃபேஸ் பண்ணிடலாம், பகவான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா அது. ஸோ அப்போ இந்த பகவான் நினைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவர் மறக்கவே கூடாதுன்னு பத்ம புராணத்தில் ஸ்லோகம் இருக்குது. ஸ்மர்த்தவ்யோ சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்யோ நஜாத்து சித். ஸ்மர்த்தவ்யோன்னா விஷ்ணு நினச்சிக்கிட்டே இரு, அவர் மறக்காத. இது உண்மை. நம்மளோட கலாச்சாரத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ், சடங்கு நிறையா இருக்கும், நிறையா சடங்கு இருக்கும். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இத்தனை சடங்கு வச்சுருக்காங்கன்னா, அவன் பகவானை மறக்கக்கூடாதுங்கிறக்காக இத்தனை வச்சுருக்காங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. சர்வே விதி நிஷேதே. விதினா ரூல்ஸ், ரூல்ஸ்னா விதி, ரூல்ஸ். ஏன் இத்தனை ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா, அவன் விஷ்ணு மறக்கக்கூடாது, அதுக்காக இத்தனை ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். நிறைய ரூல்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கும் ஒன்றும் முழுசாக தெரியாது, ஆனால் அத்தனை ரூல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு குளிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, மந்திரமெல்லாம் சொல்லணும் அதுக்கு. அது விஷ்ணு மந்திரமெல்லாம் இருக்குது. குளிக்கிறதுக்கு இருக்குது, அதுக்கு ஒரு 12 விஷ்ணு மந்திரம் சொல்லணும். குளிக்கிறதுக்கு விஷ்ணு மந்திரம்லாம் இருக்குது. ஏன் அப்படி வச்சுருந்தா மறக்கக்கூடாது, குளிக்கும்போது மறக்கக்கூடாது விஷ்ணுவை. அதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது அந்த மாதிரி. இங்கே கல்யாணம்னாலும் சரி, ஈவன் கருமாதி நடந்தாலும் சரி, மொட்டை அடித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூலை பார்த்தா விஷ்ணு சம்மந்தம் மந்திராஸ் இருக்கும், எல்லா இதுலையும் இருக்கும். ஏன்னா மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. ஸோ அப்படி தான் ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி கலியுகம்னால நம்ம எல்லாமே மறந்துட்டோம். நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, யாரும் சொல்லி கூட எல்லாமே மறந்துட்டான். ஆக்சுவலி எல்லா அந்த சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரம்னா தமிழ் என்ன சொல்லுவோம், தூய்மைப்படுத்தும் முறைகள், சம்ஸ்காரங்கள். உதாரணத்துக்கு இப்போ மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பேர் வைக்கிறதெல்லாம் சம்ஸ்காரம்.
தீட்சை வாங்கிறது சம்ஸ்காரம், ஈவன் மேரேஜ் கூட ஒரு சம்ஸ்காரம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த எல்லா சம்ஸ்காரத்துலையும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் முன்னிலையில் இருப்பாங்க. மறக்கக்கூடாது. ஆக்சுவலி எது கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னா அவங்க பகவானை மறக்கக்கூடாது. அதுக்கு தான் மேரேஜ், வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலி சில பேர் பிரம்மச்சாரியாக இருப்பாங்க, எதுக்குன்னா அவன் விஷ்ணு மறக்கக்கூடாது. சில பேர் அதுவும் இருப்பாங்க. ஸோ இங்கே ரொம்ப அழகாக ரூப கோஸ்வாமி அவர் சொல்கிறார், அந்த பகவானை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான காரியங்கள்லாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அது என்னை மறக்க வைக்கணும், அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிடு, அதை எடுத்துக்காதங்கிறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா நான் சும்மா மெக்கானிக்கலாக ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன், அவ்வளோதான். நாம் நினைக்கிற மாதிரி எல்லா பிரச்சனை போயிடும், அப்படியால் ஒன்றும் போகாது. அஃப்கோர்ஸ் ஹரே கிருஷ்ணா சொல்கிறது நல்லது, ஆனால் நாம் நினைக்கிற அளவுக்கு விடுதலைலாம் ஒன்றும் கிடைக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைச்சிடாது. ஏன்னா மெக்கானிக்கலாக சொன்னால் எல்லாம் மெக்கானிக் ஏதோ நடக்கும், அவ்வளோதான். இப்போ டெய்லி பகவத்கீதா படிக்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, நல்லது, நோ டவுட். ரொம்ப புண்ணியம் இருக்கும், பியூரிஃபிகேஷன் இருக்கும். பட் இங்கே ரூப கோஸ்வாமி சொன்னபடி கேட்கலைன்னா பிரச்சனையிலும் தப்பிக்க மாட்டோம். மிஞ்சி போனால் சொர்க்கத்துக்கு போவான், அவ்வளோதான். மறுபடியும் திருப்பி இங்கே வருவாங்க, அவ்வளோதான் நடக்கும். இதெல்லாம் உண்மை. ஸோ ஆச்சாரியா சொல்கிறாங்க, இந்த எது என்ன கிருஷ்ண பக்தியிலேருந்து விலக்கிடுமோ அது ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லணும்னா ரொம்ப தைரியம் வேணும். அவ்வளோ ஈஸி எல்லாரும் சொல்லணும், ரொம்ப தைரியம் வேணும். அதுக்கும் மறுபடியும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லணும். அதுக்கும் ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதா படிக்கணும். பக்தரோட சங்கத்தில் இருக்கும்போது தான் நோன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பாகவத புராணம் படிச்சிங்கன்னா அந்த நோ சொன்னவங்க லிஸ்டெல்லாம் இருக்குது. யாரெல்லாம் நோ சொன்னாங்க அவங்க லிஸ்ட் இருக்குது. பிரஹ்லாத் மகாராஜ் சொன்னார், த்ருவ மகாராஜ் சொல்கிறார், ஓகே இதெல்லாம் நோ, அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு விஷ்ணு வேணும். அவங்க லிஸ்டெல்லாம் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. பட் அவங்க நோன்னு சொன்னதுனால தான் பகவான் கூடவே இருந்து எல்லாம் பண்ணார். என்ன சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், சும்மாலும் கிடையாது, பக்தி பண்ணியிருக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு கிடையாது, நாமளும் பண்ண முடியும். பட் அதுக்கும் ஸ்ட்ராங்காக ஹரே கிருஷ்ணா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ஓகே 11:12 சுச்சௌ தேசே பிரதிஸ்தாப்ய ஸ்திரமாசனமாத்மனா நாதுச்சரிதம் நாதிநீச்சம் சைலாஜின குஷோத்தமம் தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியா உபவிஷ்யாசனே யுஞ்சாத் யோகம் ஆத்மா விசுத்தயே. மொழிபெயர்ப்பு: யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தர்பை புல்லை பரப்பி அதனை மான் தோலாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகியானவன் யோகத்தை பயில வேண்டும். பொருளுரை: புனிதமான இடம் என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கின்றது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் ஆன்மீகர்களும் பக்தர்களும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் ஓடும் பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற புனித தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில்கின்றனர். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு. மாநகரங்களில் இயங்கும் பெயரளவிலான யோகா மையங்கள் பௌதீக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை.
தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமலும் எப்போதும் பற்பல கவலைகளுடனும் வாழ்கின்றனர். எனவேதான் பிருகன் நாரதீய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த இக்கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் லைனில் என்ன, போலித்தனமும் இன்னொன்று என்ன சொன்ன, குவாரல், இதானா சச்சரவா. ஸோ அது ரொம்ப முக்கியமான, இது வந்து சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், கலியுகத்தில் போலித்தனம் ஜாஸ்தி இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் போலித்தனம் நமக்கே இருக்குது, மற்றவங்க நினச்சிக்க வேணாம், நாம்ளே போலியாக தான் இருப்போம். இதெல்லாம் உண்மை. நம்ம உண்மை எப்பவுமே அடுத்தவங்கள தான் நினைப்போம், நாமெல்லாம் பர்ஃபெக்ட், அடுத்தவங்க நினைப்போம், நாம்ளே போலித்தனமாகவே இருப்போம். சொன்னோட பகவான்கிட்ட நாமளும் போலித்தனமாக தான் இருப்போம், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பாகவத்தில் கொடுத்துருக்காங்க, ஈவன் வித்தின் அ ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் போலித்தனமாக தான் இருப்பான். பாகவத்தில் அப்படியே இருக்கு. அது இல்லாமல் குவாரல் என்ன, சச்சரவு, சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அவர் சொல்கிறார் சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்கிறார். ஸோ எனவே அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது அவர் படித்தார், கிருஷ்ணர் சொல்கிறார் தியானம் பண்ணணும், எங்கே பண்ணணும் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கார். அது நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே சத்வ குணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் சத்வகுணம் இடமா இருக்கணும். ஆனால் காடு இல்லை நதி பக்கத்தில் எல்லாம் சத்வகுணம். ஆனால் இது உண்மை, சத்வகுணத்தில் நம்ம இன்னைக்கு கிடையாது, ரொம்ப கஷ்டம். சத்வகுணத்தில் இருக்க ரொம்ப கடினம், நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கிடையாது. கலியுகத்தில் மோஸ்ட்லி ரஜோ தமோ குணம் தான் ஆதிக்கம் இருக்கும், சத்வகுணத்தில் இருக்க ரொம்ப கடினம். இன்னொன்று, இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே சத்வகுணத்துலேயும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம், தண்ணி, காற்று எல்லாம் கெட்டு போயிடுச்சு, ரஜோ தமோவாக இருக்குது, சத்வத்தில் இல்லை எதுவுமே. ஸோ கிருஷ்ணர் சொன்னது இப்போ இந்த கலியுகத்தில் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், அப்போ எங்க கிருஷ்ணர் இதெல்லாம் பேசுகிறார்? கிருஷ்ணர் ஏன் பேசுகிறாருன்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லிட்டாரு இந்த கலியுகத்தில் இதெல்லாம் பண்ண முடியாதுன்றாரு. ஆனால் அப்போ இன்னைக்கு சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போய் பாருங்கள், நாங்கள்லாம் தியானம் பண்ணி கடவுளாக போகிறோம்னு சில பேர் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஏமாத்துறதுன்னு அர்த்தம், அவங்களாம் ஏமாத்துறாங்க. ஸோ பகவான் நமக்கு பல விஷயங்கள் சொல்லித்தரார். அவரே சொல்கிறார் கிருஷ்ணா இத்தனை கடைபிடிக்கணுங்கிறார். ஸோ இன்டைரக்டாக இது முடியாதுன்னு சொல்ல வர்றார் அவரே. சும்மா முடியாது, இது கஷ்டம் அது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொன்னபடி ஹரேர் நாம ஹரேர் நாமா, இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லிக்கிட்டே இரு, வேற வழி கிடையாது. எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இது நாம் பழகித்தான் ஆகணும். இதை தவிர ஒன்னொரு ப்ராசஸ் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். நாஸ்தியேவ நாஸ்தியாவ நாஸ்தியேவ கத்திர் அந்யதா, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. சாண்டிங் தான் வழி. அது நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் தப்பிப்பேன். தப்பிப்பேன்னா என் மனசுலேருந்து நான் தப்பிப்பேன், அது ரொம்ப முக்கியம். என் மனசுலேருந்து நான் தப்பிப்பேன். தப்பிக்கணும், கிருஷ்ணர் சொல்கிறார், பாகவத்தில் வருது, என் மனசுலேருந்தே நான் தப்பிக்கணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் தப்பிக்கலைன்னா முன்னாடி சொன்னபடி என் மனசை என்னை கொண்டுடும். இதுதான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் அதுதான் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மனசை நம்மளை கொண்டுடும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டிங்கில் தான் நிற்கும். கடைசியில் எங்கே போனாலும் சாண்டிங் தான் நிற்கும். நம்மளால் இந்த மனசு கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லா அறிவு எடுத்துக்கிறது அதெல்லாம் ஈஸி இல்லை. ஈவன் அறிவு சேகரிக்கிறது கூட அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்சமாக சேகரிக்கலாம், ரொம்பலாம் முடியாது, டிஃபிகல்ட்.
ஸோ இது படிக்கும்போது தான் தெரியும், கடைசியில் நம்ம ஹரே கிருஷ்ணா தான் சீரியஸாக சொல்லணும், ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த அத்தியாயம் நல்லா படிச்சிங்கன்னா பெட்டர் சாண்ட். இதை தவிர எதுவும் பண்ண முடியாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. உண்மையில சொல்ல போனால் கலியுகத்தில் சாண்டிங் தவிர வேறு எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அது நீங்கள் படிக்க தான் தெரியும். இப்போ நம்ம ஒருத்தருக்கும் பல டியூட்டிஸ், கடமைகள் இருக்குது. இது உண்மை. ஒரு கடமை கூட ஒழுங்காக பண்ண முடியாது, ஒன்று கூட ஒழுங்காக பண்ண முடியாது, எக்ஸப்ட் சாண்டிங் பண்ண முடியாது. பட் நாம் நினச்சவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு, எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து வாத்தியாராக இருக்கேன். உண்மையை சொல்கிறேன், என்னோடய வாத்தியார் வேலை என்னால் பர்ஃபெக்டாலாம் பண்ணுறதில்ல. நோ, வாத்தியார்னு என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் கூட பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுகிறார், பாகவத்தில் பேசுகிறார். அது என்னால் பண்ண முடியல. அப்புறம் பெற்றோராக பர்ஃபெக்டாக பண்ண முடியுதுன்னா அதுவும் பண்ண முடியல. உண்மையில் அதெல்லாம் பண்ண முடியல, ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக பண்ண முடியுமா நல்லா பார்த்தீங்கன்னா அதுவும் முடியாது. கலியுகத்தில் அதுவும் ஒழுங்காக பண்ண முடியாது. அது நீங்கள் படித்தா தான் புரியும். ஏன் சைத்தன்ய மகாபிரபு நாம சொல்கிறாருன்னா, ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு வேலை ஒழுங்காக பண்ண முடியாது, இம்பாசிபிள். பகவான் சும்மா சொல்லலை, ஹரே நாம சும்மா சொல்லலை. அதெல்லாம் ஒரு வேலை ஒழுங்காக பண்ண முடியாது, எல்லாமே கெட்டு போய் தான் கிடக்கும். ஆனால் நம்ம புத்தி ரொம்ப கெட்டு போனது கூட எனக்கு தெரியாது. எப்படி பைத்தியக்காரனுக்கு தான் பைத்தியக்காரன் தெரியாதோ, ஓகே, அது மாதிரி நமக்கும் தெரியல. தட் மீன்ஸ் நாம்ளே பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கோம், அது நமக்கு தெரியாது. படிக்க தான் தெரியும் நிறைய தப்பு பண்ணுறேன்னா இருக்கு. நான் அப்போ தான் அது புரிஞ்சால் தான் சாண்டிங் சீரீஸ் எடுப்பான். ஏன்னா சாண்டிங் சீரீஸ் எடுக்க முடியாது, இம்பாசிபிள். பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு பாருங்கள், சில பிரபுபாத் அந்த சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ஸ்லோகம் வச்சு தான் முடிக்கிறார், அந்த பொருளுரை அப்படி தான் முடிக்கிறார். ஏன்னா இது பண்ண முடியாது, இந்த கலியுகத்தில் யோகாலாம் பண்ண முடியாது. மேபி ஹெல்த்துக்கு பண்ணிக்கலாம், ரொம்ப பேக் பெயின் இருக்குது, ஏதோ அதுக்கு பண்ணிக்கலாம் தவிர மைண்ட் அடக்க முடியாது. தாட்ஸ் இம்பாசிபிள். கிருஷ்ணர் இங்கே சொன்னபடி அது நம்மளால் பண்ண முடியாது. அது பாருங்க, இப்போது அது என்ன டியர் ஸ்கின், மானோட தோலெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறார் இல்லையா? நீங்கள் வீட்டில் மான் தோல் வைங்க, ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னும் ஆக்சுவலி மான் தோல் வீட்டில் வச்சிருக்கூடாது. ஆஸ் பர் ஃபாரஸ்ட்ல எல்லாம் அது இருக்கு, மான் தோல் வச்சா நீங்கள் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படின்னு என்ன, அது செய்ய முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். இதெல்லாம் இல்லைன்னா புலித்தோல் போடணும், புலித்தோல் போட்டாலும் நீங்கள் ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா புலித்தோல் இல்லை மான் தோல். ஸோ அப்புறம் ரீசன்ஸ் இருக்குது ஏன் அந்த தோல் யூஸ் பண்ண, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்னால பாம்பு வராது. ஏன்னா காட்டில் பாம்பெல்லாம் வரும், மான் தோல் போட்டால் பாம்பு வராது. அதனால தான் அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. ஸோ கடைசியில் சில பிரபுபாத் இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கோ அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். இதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா முன்னாடி சொன்னபடி எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாதனால மைண்டு டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். ஏன்னா எதுவும் பர்ஃபெக்டாக பண்ணலையே, மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால தான் நாம சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 13-14 சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரா சம்பிரேக்ஷ நாசிகாக்ரம் ஸ்வம் திசானவலோகயம் பிரசாந்தாத்மா விகதாபீர் பிரம்மச்சாரி விரதே ஸ்திதः மனசம்யம்யமச்சித்தோ யுக்தாசீத மத்பரா. மொழிபெயர்ப்பு: தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து அமர்ந்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தினுள் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பொருளுரை: 4 கரங்கள் கொண்ட விஷ்ணுவின் உருவில் எல்லாரின் இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவான கிருஷ்ணரை அறிவதே வாழ்வின் லட்சியமாகும். விஷ்ணுவின் இந்த பரமாத்மா உருவை
தேடி காண்பதே யோக பயிற்சியின் உண்மை நோக்கம். வேறெந்த நோக்கமும் கிடையாது. ஸ்ரீ கௌரநிதாய் பகவான். ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றிருக்கும் விஷ்ணுமூர்த்தி கிருஷ்ணரின் விரிவங்கமே. இந்த விஷ்ணுமூர்த்தியை உணரும் நோக்கமின்றி போலியான யோகத்தில் ஈடுபட்டிருப்பவன் நிச்சயமாக நேரத்தை வீணடிக்கின்றான். கிருஷ்ணரே வாழ்வின் இறுதி குறிக்கோள். இதயத்தினுள் அமைந்துள்ள விஷ்ணுமூர்த்தி யோக பயிற்சியின் பொருளாவார். இதயத்தில் அமைந்துள்ள இந்த விஷ்ணுமூர்த்தியை காண்பதற்கு ஒருவன் பாலுறவு வாழ்விலிருந்து அறவே விலகி இருக்க வேண்டும். எனவே அவன் வீட்டை விட்டு விலகி மேற்கூறியபடி அமர்ந்து தனியிடத்தில் வசிக்க வேண்டும். தினமும் வீட்டிலோ வெளியிலோ உடலுறவை அனுபவித்து கொண்டு போலியான யோக வகுப்புகளில் பங்கு கொள்பவன் யோகியாகிவிட முடியாது. ஒருவன் மனதை கட்டுப்படுத்தவும் எல்லாவித புலனுகர்ச்சிகளை இவற்றில் பாலுறவே தலையாயதாகும் தவிர்க்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். பெரும் முனிவர் யக்ஞவல்கியரால் எழுதப்பட்ட பிரம்மச்சரிய விதிகளில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கர்மனா மனசா வாச்சா சர்வாவஸ்தாசு சர்வதா சர்வத்திர மைத்துன தியாகோ பிரம்மச்சரியம் பரசக்ஷதே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒருவன் தனது செயல், பேச்சு மற்றும் மனதால் பாலுறவில் ஈடுபடுவதை தடுக்க பிரம்மச்சரிய விரதம் உதவுகின்றது. பாலுறவில் ஈடுபட்டிருப்பவன் எவனும் முறையான யோகத்தை பயில முடியாது. எனவே உடலுறவு பற்றி அறியாத போதே சிறு வயதிலிருந்தே பிரம்மச்சரியம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. 5 வயதை எட்டிய குழந்தைகள் குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கே குருவின் ஆசிரமத்தில் அந்த இளம் சிறுவர்கள் பிரம்மச்சாரிகள் ஆவதற்கு தேவையான கடுமையான ஒழுக்கத்துடன் குருவினால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றனர். அத்தகு பயிற்சியின்றி எவரும் எந்த யோகத்திலும் தியானத்திலோ ஞானத்திலோ பக்தியிலோ முன்னேற்றம் அடைய முடியாது. இருப்பினும் திருமண வாழ்வின் சட்டதிட்டங்களை கடைபிடித்து தன் மனைவியுடன் மட்டுமே உறவு கொள்பவனும் அந்த உறவிலும் கட்டுப்பாடுகள் உண்டு பிரம்மச்சாரி என்றே அழைக்கப்படுகிறான். இத்தகு கட்டுப்பாடுடைய இல்லற பிரம்மச்சாரியினை பக்தி மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞான மார்க்கத்திலும் தியான மார்க்கத்திலும் இல்லற பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதி கூட கிடையாது. அம்முறைகளில் பாலுறவு வாழ்வினை முற்றிலும் நிறுத்துதல் இன்றியமையாததாகும். அதில் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தி மார்க்கத்திலோ இல்லற பிரம்மச்சாரி கட்டுப்படுத்தப்பட்ட பாலுறவிற்கு அனுமதிக்கப்படுகிறான். ஏனெனில் இறைவனின் உயர் சேவையில் அவனை ஈடுபடுத்தும் பக்தி மார்க்கம் காம வாழ்வின் மீதான அவனது பற்றுதலை தானாக நீக்கச் செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். பகவத்கீதை பதம் 2.59 கூறப்பட்டுள்ளது. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகின ரசவர்ஜம் ரசோ அபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. சொந்த முயற்சியின் மூலம் புலனுகர்ச்சியிலிருந்து விலகுமாறு மற்றவர்கள் வற்புறுத்தப்படுகையில் பகவானின் பக்தன் உயர் சுவையின் காரணத்தால் இயற்கையாகவே விலகி நிற்கின்றான். பக்தனை தவிர வேறு எவருக்கும் அந்த உயர்ந்த சுவையை பற்றிய அறிவு கிடையாது. விகதபி கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் பயமின்றி இருத்தல் இயலாதது. கட்டுண்ட ஆத்மாவின் ஞாபகம் திரிபடைந்திருப்பதால் கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை மறந்திருப்பதால் அவனிடம் பயம் உள்ளது. பாகவதம் பதம் 11.2.37 கூறுகின்றது. பயம் த்விதீயோ பினிவேசத ஷாத் ஈஷாத் அபேதஸ்ய விபஜ்யோ அசம்ருதி. கிருஷ்ண உணர்வே அச்சமற்ற நிலைக்கான ஒரே அடிப்படை. எனவே பக்குவமான பயிற்சி கிருஷ்ண பக்தனுக்கு எளிதானதாகும். மேலும் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம் இதயத்தில் உள்ள இறைவனை காண்பதே என்பதால் கிருஷ்ண உணர்வினன் எல்லா யோகிகளிலும் தலை சிறந்த யோகி ஆகிறான். இங்கே கூறப்பட்டுள்ள யோகத்தின் கொள்கைகள் இன்றைய நாட்களில் பிரபலமாக விளங்கும் பெயரளவு யோகா மையங்களின் கொள்கைகளிலிருந்து வேறுபட்டவை ஆகும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பல கிருஷ்ணா மத்பரஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். யுக்தாசீத மத்பரஹா. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சேஸ் லைஃபோட கோல் அவர் தான் அப்படிங்கிறார். அப்படி வருதுல டிரான்ஸ்லேஷன். யோகா எதுக்கு பண்ணுன்னா பகவானை புரிஞ்சுக்கிறது தான் யோகா, வேறு எதுக்கும் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த கிருஷ்ணா பரமாத்மாவாக இருக்கார்.
அவரை உணர்னுக்காக தான் யோகா தவிர வேற எதுக்காக கிடையாது. பட் அது பண்ணும்போது மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட்னா அதாவது ஹெல்த் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட், கோல் கிடையாது. கோல் வந்து பகவானை பக்தி பண்ணுறது, அவர் அடையிறது தான் கோல். அதுக்கு தான் யோகா. கிருஷ்ணரே சொல்லிட்டார் மத்பரஹா அப்படின்றார். ரொம்ப முக்கியமாக இன்னொன்று, பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹா, கிருஷ்ணர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரபுபாத் நிறைய ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கார். கலியுகத்தில் பிக் ப்ராப்ளம் வந்து பிரம்மச்சாரி விரதம் யாரும் பேசுறதில்ல, யாருமே பேசுறதில்ல. அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கோ எஜுகேஷனாக இருக்கும். ஆக்சுவலி சாஸ்திரம் பிரகாரம் அது 100% தப்பு தான். வெளியில் வந்து ஏதோ பேசுவாங்க, பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது தப்பு தான். அது சரியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் மேபி பேப்பரில் பார்த்துருக்கலாம், மீடியாவில் பார்த்துருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ். இன்னொன்று, பிரம்மச்சாரி விரதத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க யாரும். அது என்னென்ன பெற்றோர்களும் பேசுறது இல்லை, ஈவன் ஸ்கூல்ல யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. பட் அது ரொம்ப 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 முக்கியம். அதில் பாருங்கள், யக்ன வாழ்க்கையான்னு ஒருத்தர் வருது, பெரிய ரிஷி அவர். யக்ன வாழ்க்கையா வந்து பல விஷயங்கள் பேசினவர், பல விஷயங்கள் சாஸ்திரம் பற்றி நிறைய பேசினார். அவரும் அது சொல்கிறார், யக்ன வாழ்க்கையா. இந்த பிரம்மச்சாரி வந்து யார் அந்த பிரம்மச்சாரி விரதம் கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களோ, இது உண்மை, அவங்களுக்கு தான் மேரிட் லைஃப் பர்ஃபெக்டாக அமையும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், மேரிட் லைஃப் அவங்கனால தான் கரெக்டாக லீட் பண்ண முடியும். அவங்கனால தான் ரிட்டையர்ட் லைஃபு பர்ஃபெக்டாக லீட் பண்ண முடியும். ரிட்டையர்ட் லைஃப்னா ஓகே, ஓய்வு. ரிட்டையர்ட் லைஃப் எல்லாத்துக்கும் இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், ரிட்டையர்ட் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ரீசன் பேசிஸ் இல்லை, பிரம்மச்சாரி வாழ்க்கை அவங்க ஒழுங்காக கிடையாது. அவங்கனால தான் சந்நியாசம் ஒழுங்காக எடுக்க முடியும். ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப முக்கியமாக அதை எழுதியிருக்கார். ஸோ பிரம்மச்சாரிங்கிறது விளையாட்டு இல்லை, ஆணாட்டும் பெண்ணாட்டும் அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போது ஃப்ரீ மிக்சிங், ஃப்ரீ மிங்கிளிங். இப்போ சின்ன வயசுலேயே பசங்க பொண்ணுங்கெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது டேஞ்சரஸ் ஆக்சுவலி. இது நம்ம வெளியே போய் சொன்னால், வெளியே சொல்லணும், தப்பெல்லாம் கிடையாது. மேபி முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்பேன், நான் காலேஜில் இது டைரெக்டாக இதெல்லாம் பேசுவேன். இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இது நான் காலேஜில் பேசுவேன். அஃப்கோர்ஸ் நான் சயின்டிஃபிக்காகவும் பேசுவேன். அப்போது ஒரு பெண் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், எப்படி நீங்கள் சொல்லலான்னு ஆர்கியூமெண்ட் கிளாஸில். இப்போ நான் வந்து ஒரு பையனோட ஒரு காஃபி போய் சாப்பிட்டேன், ஒரு கேன்டீனுக்கு போய் காஃபி சாப்பிட்றேன். அதனால் நான் கெட்டு போயிட்டுன்னு அர்த்தமே என்ன? வெல், மேபி ஜஸ்ட் காஃபி போய் சாப்பிட்டேன், இன்னும் கெட்டு போயிட்டுனா. பட் அதுக்கு பதில் என்னென்னா, இப்போ கெடலை, ஆனால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா ஆர்வம் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுவேன் நீ. அந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது மெதுவாக தான் நடக்கும், உடனே தெரியாது. இப்போ ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் பீர் குடிக்கிறான்னு வைங்க, உடனே உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. குடிக்க கெட்டு போயிடும். ஃபஸ்ட் டைம் ஒரு குடிச்சோன்னா உடனே கிடையாது, இப்போ குடிச்சுக்கிட்டே இருந்தால் போயிடும். இட் இஸ் ட்ரூ, இது உண்மை. ஃப்ரீ மிங்கிளிங் பிரச்சனை தான், தெரியாது. வேதத்தில் இருக்கு, கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் மைண்டு கெட்டுங்கிறார். ஈஸி, இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. ஒன்னொன்று, அந்த பொண்ணு சொல்லுது காஃபி தான் சாப்பிட்டேன். ஏன் காஃபியில் தான் ஆரம்பிக்கும், அது எங்கே போய் நிற்கும் தெரியாது. இப்போ எல்லாமே காஃபியில் தான் ஆரம்பிக்கும். அப்போ கம்முன்னு இருந்துக்கிட்டான், இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு கிருஷ்ணர் இவ்வளோ சொல்கிறான்னா இது உண்மை. பட் புத்தி இல்லாதவங்க நோ இதெல்லாம் என்ன இருக்கும்பாங்க. நோ, இதெல்லாம் கிடையாது. பிரம்மச்சாரி லைஃப்க்கும் மேரிட் லைஃப்க்கும் கனெக்ஷன் இருக்குது, சும்மாலும் சொல்லல. அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. மேரிட் லைஃப்க்கும் ரிட்டையர்ட் லைஃப்க்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் பாருங்கள், ரிட்டையர் ஆன ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க.
ஏன்னா யாரும் மதிக்கிறது இல்லை வீட்டில். நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் பேசுவாங்க. பேஸ் இல்லை அவங்களுக்கு. நான் பிரம்மச்சாரி லைஃப்பில் பேஸ் கிடையாது. அங்கே பேஸ் இல்லைன்னா இங்கே உதைக்கும். அப்போ பிரம்மச்சாரி லைஃப்பில் நிறைய சொல்லி கொடுப்பாங்க, நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஏஜ் நல்லா புரிஞ்சுக்க முடியும், நிறைய புரியும். ஏன்னா பிரம்மச்சாரி இருக்கும்போது சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஈவன் மகாபாரதத்தில் ஐ திங்க் படிச்சிங்கன்னா தெரியும், அர்ஜுனா வனவாசத்தில் இருக்கும்பொழுது அவர் மட்டும் ஐ திங்க் 2 தடவை 10 years அவர் வந்து காட்டுக்கு போயிடுவார், தனியாக வாழ்வார். காட்டில் தனியாக வாழ்வார், தனியாக தவம் இருப்பார், பிரம்மச்சாரி லைஃப் கடைப்பிடிச்சார். அவர் கடைப்பிடிக்கிறதுனால யுத்தத்துக்கு முன்னாடி பேசிக்குவாங்க, அர்ஜுனா பயங்கரமாக பிரம்மச்சாரி லைஃப் கடைப்பிடிச்சிருக்காரு, சக்தி ரொம்ப இருக்கும் அப்படிம்பாங்க, பேசிக்குவாங்க. அவரை ரொம்ப கஷ்டம் எதிர்கொள்கிறது, ஏன்னா அவர் பிரம்மச்சாரி லைஃப் கடைப்பிடிச்சிருக்காரும்பாங்க. அந்த அப்படியே சொல்லுவாங்க, ரொம்ப சக்தி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சும்மாலாம் கிடையாது, அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பசங்களுக்கும் பிள்ளைக்கு அது சொல்லி கொடுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நம்ம சொல்லி கொடுக்கலின்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும், பெற்றோருக்கும் பிரச்சனை வரும். நோ டவுட் அபவுட் இட். அதெல்லாம் இருக்குது, பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணா பகவத்கீதை 3rd chapterலையும் பேசுகிறாரு. ஸோ பிரம்மச்சாரி வெறும் பிரம்மச்சாரியம் மட்டும் இல்லை, அதில் பகவான் பற்றி நிறையா சொல்லி கொடுக்கணும். ஏன் அதெல்லாம் இருக்கணும், என்ன காரணம், அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் இன்றைக்கி சிஸ்டம் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒருவேளை நம்ம குழந்தைய ஒழுங்காக வளர்த்துனா எங்கே போய் எங்கே அனுப்புறோன்னு தெரியாது, ஸ்கூலுக்கு அனுப்பணும் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு தெரியாது, எல்லா ஸ்கூலும் கோயடாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா நாம சொல்லிக்க வேறு வழி இல்லை, ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னா இது உண்மை. இன்னைக்கு ஸ்கூலில் சிலபஸ்னா அந்த பாடத்திட்டம் வந்து பகவானை மறக்கிற மாதிரி பாடத்திட்டம். அது இது உண்மை. ஆக்சுவலி தயவுசெய்து ஸ்கூல் சிலபஸால் நல்ல சிலபஸே கிடையாது. ஏன்னா நானும் அதில் தான் இருக்கேன், நானும் பார்க்குறேன். ஒர்ஸ்ட்டு சிலபஸ் அது. அது மனுஷன் நன்மை பண்ணாது. அது வந்து பகவான் விட்டு நம்மளையும் பகவான் பிரிச்சிடும், அது மாதிரி சிலபஸ் அது. ஸோ அதுதான் கலியுகா. கலியுகத்தில் எல்லாமே கெட்டு போய் தான் இருக்கும், ஒன்று கூட ஒழுங்காக இருக்காது. ஒரே வழி, உங்கள் குழந்தைங்க இங்கே கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு தெரியுங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. ஈவன் காலேஜ் பசங்களுக்கு பெண்களுக்கு ஒரே வழி, இங்கே வந்தால் தான் அவங்க அந்த நல்ல விஷயங்கள் தெரியும். வேறு எங்கேயும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் சேலஞ்ச் பண்ணுவேன், எங்கேயும் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சில பிரபுபாத் ஆச்சாரியா அவர் நமக்கு கொடுக்குறார், அவர் தான் சொல்லித்தர்றார். இந்த புக்கு மூலமாக எல்லாம் அவர் தான் சொல்லித்தர்றார், ஆச்சாரியாஸ். இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே கிடைக்காது. மேலும் நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், நான் டீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட வயசு வந்து 18, 19, தென் 22, 23 வயசுங்க தான் நான் டீல் பண்ணுறேன். இன்றைக்கும் எனக்கு தெரியும் அவங்க அத்தனை பேர்த்துக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லோரும் பார்த்தா டிகிரி பயங்கரமாக இருக்குது, எம்டிஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எம்டிஎஸ் இருக்கும், உள்ளே எம்டியாக தான் இருக்கும், ஒன்று இருக்கு. உண்மையை சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் பார்க்குறேன். டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, லைஃப் எல்லாமே போயிருக்கும், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் டிகிரி நிறையா இருக்கும். டிப்ரெஷனுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்றாங்க, மன அழுத்தம் சும்மா 20-21 டிப்ரெஷன். அது இல்லாமல் என்னால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் டாக்டரும்பாங்க. காரணம் என்னென்னா, இங்கே கிருஷ்ணர் சொல்கிறா இல்லையா, பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது சும்மாலாம் கிடையாது, கிருஷ்ணர் சொல்கிறாரு, அது ரொம்ப கடைபிடிக்கணுங்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். கொடுக்கலின்னா நாம் அவங்கள மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அவ்வளோதான். மிஸ்டேன், அவ்வளோ பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கு இந்த புக்கெல்லாம் சின்னதுன்னு சொல்லி கொடுக்கணும், நாம சொல்லணும், இங்கே கூட்டிகிட்டு வரணும், பகவானை பார்க்கணும், கதைகள் கேட்கணும். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை ஆக்சுவலி. ஸோ முடிஞ்சுதான்.
ஓகே, அடுத்த ஸ்லோகா முடிக்க முடியாது. ஏதாவது கேள்வி இந்த கேளுங்க. ஓம் தாட்ஸ். பிரபுஜி, ஆ, நம்மளால தியானம் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. கிருஷ்ணர் நான் சொல்லல. இல்லை, அப்படி தியானம் முழுமையாக பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நோ. சாண்டிங் நோ. மந்த்ரா மெடிடேஷன் கிருஷ்ணர் இங்கே சொன்னார் இல்லையா, அது பண்ண முடியாது. பண்ண முடியாது. மான் தோல் வச்சு நீங்கள் மான் தோலெல்லாம் வச்சு பண்ணணும்ல, எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? எங்கே கிடைக்கும் மான் தோல்? எங்கே கிடைக்கும்? மான் தோலில் தான் தியானம் பண்ணணுங்களாங்க. கிருஷ்ணன் அப்படி தான் இருக்கு, ஸ்லோகத்தில் வருது இல்லை? இல்லை, அது சொன்னீங்க. அவ்வளோதான், கிருஷ்ணர் சொன்னார்ல, அவ்வளோதான். ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்ல மான் தோல்னா மான் தோல், அவ்வளோதான். அதுவும் காட்டில் போய் இப்போ தான் பண்ணணும். தனியாக தான் இருக்கணும், தனியாக தான் இருக்கணும். தனியானா தனியாக தான், அவ்வளோதான். இல்லை எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு போய் உட்காந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பண்ணிட்டு வரேனோ, அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துக்கணும். ஸோ அது படிக்கும்பொழுது இது இம்பாசிபிள்னு புரியும். ஸோ பிரபுபாத் பொருள் முடிக்கிறா, நாமா சொல்லிக்கோட்டார். ஸோ இன்றைக்கி வெளியில் யோகான்னு சொல்லி தராங்க இல்லையா, கொஞ்சம் உடலுக்கு நல்லதாக இருக்கும், ஆத்மாவுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆத்மாவுக்கு மைண்டை டச்சே ஆகாது. பாடி ஹெல்த் மேபி நல்லா இருக்கலாம். இது கொஞ்சம் இடுப்பு வலி எல்லாம் அதுவும் போயிடும், பேக் பெயின் போகும், அது போகும். மனசே டச் பண்ணாது, ஆத்மா எங்கே போய் டச் பண்ணும்? இம்பாசிபிள். நடக்காது. ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ்? பிரம்மச்சரியம்னா ஆக்சுவலி பர்ஃபெக்ட்லி ஸ்பீக்கிங் மென்டல்லி கூட ஆப்போசிட் ஜெண்டர் திங்கிங் இருக்கக்கூடாது. மென்டல்லி, புரியுதுங்களா? மென்டலாக கூட திங்கிங் இருக்கக்கூடாது. ஃபர்கெட் ஃபிசிக்கல். புரியல. ஆப்போசிட் ஜெண்டர் மனதளவில் இருக்கக்கூடாது. வாட் டு ஸ்பீக் ஃபிசிக்கல், அட்ஸ் டேஞ்சர். பிரபுபாத் 18th chapter சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இது உண்மை. ஆணுக்கு பெண் டேஞ்சரஸ், பெண்ணுக்கு ஆண் டேஞ்சரஸ். சாஸ்திரத்தில் இருக்கு. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. பாகவத்தில் வருது. ஒரு ஆணுக்கு பெண் டேஞ்சர் தான். ஆணுக்கு பெண் மாயை மாதிரி, பெண்ணுக்கு ஆண் தான் மாயா. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. பட் அது புரிஞ்சுக்கணும். என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃபாகவே, என் ஒய்ஃபு என் ஹஸ்பண்டுவே மாயாவா தான். அதை நான் புரிஞ்சுக்கணும். நோ டவுட், அதில் சந்தேகம்லாம் கிடையாது. நோ டவுட். அது நாம சொல்லும்போது புரியும் போது தான் கரெக்டாக போகும். இது புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் மாயா தான், ஒய்ஃபும் மாயா தான். மேபி பியூட்டிஃபுல் மாயா, பட் டேஞ்சரஸ். இது பாகவத்தில் நிறைய ஸ்லோகா இருக்கு. டக்குன்னு வர மாட்டேங்குது. கலத்ராதிஷ்வ அசத்ஸ்வபி. ஸோ அதில் என்னென்னு வருதான், லேண்டு, ஒய்ஃபு, தென் கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அசத் அப்படிங்கிறாங்க. அசத்துன்னு டெம்பரரி, பெர்மனன்ட் கிடையாது. புரிஞ்சுக்கோங்கிறாங்க. ஸோ எல்லா ஆணும் புரிஞ்சுக்கணும், பெண்ணும் புரிஞ்சுக்கணும். இந்த ஹஸ்பண்டு டெம்பரரி, அவங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே டெம்பரரி, அவங்களும் புரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். பாகம் ஸ்லோகா அது. ஸோ அப்போ ஹரே கிருஷ்ணா மாமந்திர சொன்னா தான் இதெல்லாமே புரியும். அப்போ நான் கண்ட்ரோல்டாக வாழ முடியும். எல்லாம் முடியாது. ஸோ நிறைய சேலஞ்செல்லாம் இருக்குது, சும்மா இல்லை. ஃபைனலாக சாண்டிங் பண்ணால் தான், சாண்டிங் பண்ணணும், பாகவதம் படிக்கணும். பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கும். அப்போ தான் மேலே வருவாங்க. எத்தனை வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம் கிடக்கும்? ஜென்ரலி பாய்ஸ்னா 25. கேர்ள்ஸ் ஜென்ரலாக அது நிறையா கணக்கு இருக்குது. கேர்ள்ஸுக்கு நிறையா கணக்கு இருக்குது.
பட் வாட் எவர் 17 or 18 பிஃபோர் தட் அது நிறைய கணக்கு இருக்கு. கேர்ள்ஸ் மட்டும் கணக்கு. ஆக்சுவலி ஏன்னா கேர்ள்ஸ் மேரேஜ் ஏஜ் எல்லாம் இருக்குது. மேபி அட்லீஸ்ட் பாகத்தில் இருக்கு 24, 16 சம்திங் கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கும் போது பை டிஃபால்ட்னா என்ன தமிழ்ல மோஸ்ட்லி நல்ல குழந்தை பிறக்கும் டிஃபால்ட் நடக்கும். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சாஸ்திரத்தில் இருக்கு. அது பாகவத்தில் கூட பை டிஃபால்ட் நல்ல குழந்தை தான் பிறக்கும். சும்மா இல்லைங்க, பிரம்மச்சாரியம் வருதுங்க அப்போ ஏற்பட்டது. ஸோ அது மாதிரி நிறையா இருக்கு. ஆமாம். மேபி பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பட் கிருஷ்ணாருக்கு ஒரு பிளான் இருக்கும், அதுதான் நடக்கும். we don't know. பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பட் கிருஷ்ணாவுக்கு ஒரு பிளான் இருக்கு. அதெல்லாம் அது ஒன்றும் ஃபைனலாக தான் நடக்கும். சும்மா எதுவும் நடக்காது இந்த உலகத்தில், எதுவுமே சும்மா நடக்காது. இப்போ இந்த போர் நடக்குதுன்னா கிருஷ்ணாவோட சாங்ஷன் இருக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசியிருக்காரு. ஸோ வேற ஏதாவது ஸ்லோகாஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்லோகா சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ